ஐயனார் துணை சரிகளில் டுடே எபிசோடில் நம்ம வானத்தையும் பாண்டியும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணியும் நேரில் பத்திரிக்கை வச்சு எங்களை அழைப்பாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வருங்காலத்தில் நீயும் இந்த வீட்டில் தானே வாழ போகிற, அது எப்படியும் உனக்கு பத்திரிக்கை வைக்காமல் விட்டுருவாங்களா என்ன? அதனால தான் உனக்கு முறைப்படி பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க, கல்யாணத்துக்கு சேரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு தான் வரணுமா? கூப்பிடாமலே நான் வந்துடுவேன். இப்போ இப்படி தான் பேசுவேன், ஆனால் ஏன் கூப்பிடல, எதுக்கு கூப்பிடலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டையை கொண்டுட்டு நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ என்னை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னடா சாக்க கிடைக்கும், இவங்கிட்ட எப்படா சண்டை போடலான்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்க மாட்டேன்னா, நான் ஒரு பாயிண்ட் பேசினதுக்கே நீ இவ்வளோலாம் சங்கடப்படுறியே, ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்ன எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், கல்யாணத்துக்கெல்லாம் நிறைய செலவாகுமே, இதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சோழன் தான் ரொம்ப பாவம், அவன் தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அண்ணனுக்கு கல்யாணம் இல்லை, அதனால தான் நாங்கள் எல்லாருமே சந்தோஷத்தோட அண்ணன்கிட்ட சங்கட்டத்தை காட்டாமல் அவ்வளோ நல்லா செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக இத்தனை பேரும் உங்கள் அண்ணனுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் அப்பா எதுவுமே பண்ணல. ஆனால் எங்கள் அப்பாலாம் அப்படி இல்லை, என்னை ஆட்டோவை அடமானத்துக்கு வச்சுட்டு என்னை படிக்க வச்சுட்ருக்கறே என் அப்பா தான். அந்த ஆளை மட்டும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. திடீர்னு எங்கள் அம்மாவோட செயினை கொண்டு எங்கள் அண்ணனுக்கு கல்யாணத்துக்காக ப்ரெசென்ட் பண்ணிட்டார். எங்கள் அம்மாவோட தாலியை நிலா அன்னைக்கு கொடுத்தாங்க, எனக்கு வழியில் கொடுத்தாங்க. அப்படின்னா எனக்கு தான் அந்த வழியில் இல்லை, உனக்கு எப்படி அந்த வழியில் ஆகும்? அது எங்கள் அம்மாவோட வழியில். அதனால் இந்த வீட்டுக்கு வரப்போகிற சந்தாவுக்கும் இந்த வீட்டிலே இருக்கிற நிலா அன்னைக்கும் ஆளுக்கு ஒன்று நான் பிரித்து கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையே சாக்க வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உனக்கு நான் சம்பாதிச்சு ஒரு நல்ல வழியில் நான் வாங்கி கொடுக்குறேன், அது என் அம்மாவோட வழியில் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் அம்மாவோட வழியிலனா அதில் எனக்கு பங்கு இல்லையா? நான் அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே வா, நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் தெரியாது, என்னோட வழியில் வேணும். என்ன லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க? எங்கடா பிரச்சனை ஆரம்பிக்கலைன்னு பார்த்தேன், ஆரம்பிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியும் ஒரு பக்கம் பயங்கரமாக ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன் வாயை சும்மா வச்சுட்ருக்கோம் முடியாமல் உங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னல, என்ன நானே திட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்கா. அப்படி அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு ரொம்பவே அழகாக மாப்பிள்ளை மாதிரி சூப்பராக அழகாக நிற்கிறாரு. வேஷ்டி ஷர்ட்டோட இந்த பக்கம் நம்ம பல்லவனும் சோழனும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேரன் வந்த உடனே பல்லவன் இருந்துட்டு, ஆனால் கொஞ்சம் டச்சப் பண்ணால் ஓகேவாக இருக்கும். அட நீங்கள் வேறு எதையோ முகத்தில் போட்டு பூசி விட்டுடுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைனா அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம சந்தாவை நிலா சூப்பராக அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க, இல்லை வேண்டாம் இதே நார்மலாக தான் இருக்குது, ஃபோட்டோலாம் எடுக்க போகிறோம்ல, கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கணும்ல, அதனால தான் உங்களுக்கு ஓகேன்னா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பார்க்க சொல்கிறாங்க. ஆனால் அது நம்ம சந்தாவுக்கு ரொம்பவே அழகாக புரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா சோழன் இருந்துட்டு, இந்த சேரீ உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, சரி ஓகே, இந்த சேரீயில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களால் இந்த சேரீ அதை விட அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் நீங்களும் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கீங்கண்ணே, முதல்ல நீங்கள் கண்ணை மூடுங்க. என்னப்பா வச்சு சொல்லுப்பா? இல்லைண்ணே நீங்கள் முதல்ல கண்ணை மூடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சேரனும் கண்ணை மூடிடுறாங்க. மூணுதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சந்தாவை கொண்டு நிப்பாட்டுறாங்க. சந்தாவை மனக்கோலத்தில் பார்த்த உடனே நம்ம சேரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹரிஷ் பையை கண்ணில் தண்ணியாக கொட்டுது, எங்கள் அம்மாவும் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி சென்டிமெண்ட்டான விஷயம்லாம் அண்ணன் முன்னாடி பேசக்கூடாது. ஏன்னா அண்ணன் பீகாருக்கு போயிட்டு உங்கள் அம்மாவை சமாதானம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் கல்யாணம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவார்.
அதனால தான் சொல்ல வரேன். அண்ணன் முன்னாடி இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தாவும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சந்தா ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுனால ஹரிஷ் பையன் வந்துட்டு மேக்கப் எல்லாம் குறைஞ்சு போயிடும். அமைதியா இருமா அப்படின்ற மாரி சொல்லி சமாதானம் பண்றாங்க. அதுக்கு அடுத்ததா சூப்பரா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. நடேசன் கூட்டிகிட்டு வந்து குடும்ப ஃபேமிலியா ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கோயிலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. அங்கே வந்து இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரனை ஒரு பக்கமும் சந்தா ஒரு பக்கமும் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அண்ணனோட பக்கத்தில் நம்ம இத்தனை பேர் இருக்கோம், ஆனால் சந்தானியோட பக்கத்தில் நம்ம நிலானி மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே அவங்க அம்மாவோ அப்பாவோ இருந்திருந்தா அவங்க கூட இருந்திருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.